மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏது கடி குதம்பாய் கற்பங்கள் ஏது கடி. குதம்பை சித்தர். ஒரு இறைநெறியாளர் தன் மதம் சார்ந்த நெறிமுறைகளை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக கப்பலில் பயணம் மேற்கொண்டார். கடலில் செல்லும் பொழுது கப்பலில் பழுது ஏற்படவே அதை சரி செய்ய ஒரு சிறிய தீவில் கப்பலை நிறுத்தினார்கள். அந்த தீவில் இருந்த பழங்குடியினர் சிரித்த முகத்துடன் கப்பலில் உள்ளவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தனர். அந்த தீவில் உள்ள அனைவரும் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வின்றி அனைவரும் சமமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். தம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர் மற்றும் நல்ல உழைப்பாளிகளாக இருந்தார்கள். பெரியவர்கள் வயது வித்தியாசமின்றி குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள். மணமக்களின் முழு சம்மதத்துடனே அங்கே திருமணங்கள் நடைபெற்றன. அங்கே இயற்கை வளமும் மண் வளமும் நன்றாக இருந்தது. இறைநெறியாளருக்கோ ஒரே ஆச்சரியம். அவர்களிடம் உங்கள் கடவுள் யார் என்று கேட்டார். அவர்கள் ஆகாயத்தையும் நிலத்தையும் வணங்குவதாக கூறினார்கள். நீங்கள் வணங்கும் உங்கள் இறைவனுக்கு என்ன படைப்பீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அன்றாடம் உண்பதில் எது சுவையாக இருக்குமோ அதை அப்படியே அங்கிருந்த ஒரு பெரிய பாறை முன்பு படைத்து விடுவதாக கூறினார்கள். உடனே இறைநெறியாளர் அவர்கள் செய்வது தவறு என்று கூறி அந்த பாறையில் அவர் வணங்கும் இறைவனின் உருவத்தை வரைந்து அதற்கு தேவையான பூஜை முறைகளையும் படைக்க வேண்டிய உணவு முறைகளையும் சூட்ட வேண்டிய மலர்களையும் அதை யார் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்பாவிகளான அந்த தீவின் மக்கள் அவர் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் இறைநெறியாளர் அத்தீவை விட்டு கப்பலில் கிளம்பினார். கடலில் சிறிது தூரம் சென்றவுடன் ஐயா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தார். கப்பலுக்குள் அந்த தீவில் வசிக்கும் சிலர் நின்று கொண்டிருந்தனர். கப்பல் கிளம்பும் போது இவர்கள் கப்பலுக்குள் இல்லையே என்று நினைத்தவர், எப்படி வந்தீர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு அந்த தீவுவாசிகள் இறைநெறியாளரை பார்த்து, நீங்கள் சொல்லித்தந்த இறைவனை வணங்கும் நெறிமுறைகளில் சிலவற்றை மறந்துவிட்டோம். நீங்கள் வெகு தொலைவிற்கு செல்லும் முன் உங்களை பார்த்து மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தோம் என்று கூறினார்கள். அவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்த இறைநெறியாளர் அவர்களை மீண்டும் தீவில் இறக்கிவிட கப்பலை கரைக்கு திருப்பச் சொன்னார். அதற்கு அந்த தீவுவாசிகள், வேண்டாம், கொஞ்ச தூரம்தான், நடந்தே சென்று விடுகிறோம் என்று கூறி கப்பலில் இருந்து கடலிற்குள் இறங்கி தொலைவில் தெரிந்த தீவை நோக்கி தரையில் நடப்பது போல தண்ணீர் மேல் சாவகாசமாக நடந்து செல்லத் தொடங்கினார்கள். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இறைநெறியாளர் அவர்களை மீண்டும் கப்பலுக்கு அழைத்து அவர்கள் பாதங்களில் விழுந்து வணங்கினார். நீங்கள் புதிய முறைகளில் இறைவனை வணங்க தேவையில்லை, எப்பொழுதும் போலவே இயற்கையை வணங்குங்கள் என்று கூறி அவர்களிடம் விடைபெற்று கொண்டு தன் நாட்டிற்கு திரும்பினார். உண்மையில் நம்மில் பல பேருடைய நிலைமையும் அந்த தீவுவாசிகள் போலதான். ஏதோ அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு அந்தந்த ஊரிலேயே குலதெய்வத்தை கும்பிட்டு நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் பல சம்பிரதாயங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் கற்றது அடுத்தவரை பார்த்தும் அவர்கள் கூறியதை கேட்டும் தான். கண்ணப்ப நாயனார் பன்றியின் இறைச்சியை நிவேதனமாக படைத்த போது சிவன் அந்த கள்ளமறியா அன்பை பார்த்துதான் அகம் மகிழ்ந்தாரே தவிர ஆச்சாரத்தை எதிர்பார்க்கவில்லை. சிவனுக்கு மிகவும் உகந்தது சுடுகாட்டு சாம்பல் என்பார்கள். காசியின் காவல் தெய்வமான பைரவருக்கு வட இந்தியாவில் சில இடங்களில் மதுவை படைப்பார்கள். காளிக்கு எருமை மாட்டை பலியிடுவதும் குலதெய்வங்களுக்கு கோழியும் ஆடும் பலியிடுவதும் அந்தந்த இடத்திற்கேற்ற நடைமுறை மற்றும் நம்பிக்கை.
இந்த முறைகள் ஒவ்வொரு இடத்திற்கேற்றாற் போல மாறுபடும். ஆனால் பிறரை பார்த்து நாமும் அதுபோல செய்ய வேண்டுமென்று பலர் இங்கு மாநிலமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நம் துன்பங்களை அன்றாடம் நம்மை பார்க்கும் உள்ளூரில் உள்ள தெய்வங்களே தீர்க்காத போது வெளியூர் தெய்வம் எப்படிதான் தீர்க்குமோ? எனக்கு தெரிந்தவரை கோவில் பக்கமே போகாத கோடீஸ்வரர்களும் இருக்கிறார்கள். வருடம் தவறாமல் திருப்பதி, பழனி, சீரடி மற்றும் சபரிமலைக்கு செல்லும் அன்றாட காட்சிகளும் இருக்கிறார்கள். ஆனால் இதை எல்லாவற்றையும் விட இறைவனுக்கு மிக உகந்தது அவரவர் மனதிற்குள் இருக்கும் நான், எனது என்ற அகந்தையை பலியிடுவதுதான். ஆளை அழிக்கும் அகங்காரத்தை துறப்பவர்களின் எண்ணம் தூய்மையடைகிறது. தூய்மையடைந்த எண்ணம் கொண்டவர்களால் பிறருக்கு தொல்லைகள் நேருவதில்லை. அவர்கள் முடிந்தவரை விட்டு கொடுத்து வாழ்வார்கள். மனம் அமைதியடைந்தவர்களின் தேவைகள் குறைவு. தேவைகள் குறைந்தால் எதிர்பார்ப்புகள் குறைவு. எதிர்பார்ப்புகள் குறைந்தால் ஏமாற்றங்களும் குறையும். இதனால் இறைவனுக்கு அவர் வேலையும் குறையும்.